அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய குருநாதர் சுகபிரம்ம ரிஷி பாதம் பணிந்து 2/5/2026 சித்திரை மாதம் 19ஆம் நாள் சனிக்கிழமை ராசி பலன்கள். திதி பிரதமை திதி அதிகாலை 12:50 வரை. பின்னந்து துவிதியை. நட்சத்திரம் விசாக நட்சத்திரம். நாள் முழுவதும். வாரசூலை கிழக்கு. பரிகாரம் தயிர். சூரியோதயம் காலை 6:01, மறைவு 6:26. ராகு காலம் காலை 9:08 முதல் 10:41 வரை. யமகண்டம் மதியம் 1:47 முதல் 3:20 வரை. குளிகை நேரம் காலை 6:01 முதல் 7:35. நல்ல நேரம் காலை 7:15 முதல் 8:15. மாலை 5:30 முதல் 6:30 வரை. கோச்சாரம் மேசத்தில் சூரியன் மற்றும் புதன், ரிஷபத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, துலாத்தில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி செவ்வாய். இன்றைய சந்திராஷ்டமம் மீனராசி. ரேவதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு காலை 6:01 முதல் 10:40 வரை சந்திராஷ்டமம். ரேவதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு காலை 10:40 முதல் 4:40 வரை. ரேவதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மதியம் 4:40 முதல் இரவு 10:40 வரை சந்திராஷ்டமம். இன்றைய 12 ராசிக்கான பலன்கள். மேச ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் சந்திரன் பயணிப்பதால் தம்பதி உறவில் கவனம் தேவை. வாக்குவாதம் வர வாய்ப்புள்ளது. வியாபாரத்தில் கூட்டாளிகளுடன் பேச்சு தெளிவாக இருக்க வேண்டும். புதிய ஒப்பந்தங்கள் நிதானமாக செய்யவும். அரசு வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு தடை தாமதம் ஏற்பட வாய்ப்புள்ளது. இன்று நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளும் இழுபறி நிலை நீடிக்கும். மேச ராசியில் பிறந்தவர்கள் இன்று முருகப்பெருமானை வழிபடுவது சிறப்பு. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 2. ரிஷப ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் பயணிப்பதால் சிறிய உடல் சோர்வு அலுப்பு இருக்கும். வேலைப்பளு அதிகரிக்கும். ஆனால் முடிவுகள் நல்லது. எதிரிகள் இன்று அடங்கி போவார்கள். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். இழுபறியில் இருந்த வேலைகள் இன்று முடியும். ரிஷப ராசியில் பிறந்தவர்கள் இன்று மகாலட்சுமியை வழிபடுவது சிறப்பு. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6. மிதுன ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சந்திரன் பயணிப்பதால் குழந்தைகள் மூலம் மகிழ்ச்சி உண்டாகும். புத்திசாலித்தனமான முடிவுகள் வெற்றி தரும். காதல் விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். பூர்வீக பிரச்சனைகள் தீரும். கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரும். ஷேர் மார்க்கெட் துறையில் உள்ளவர்களுக்கு இன்று அதிர்ஷ்டமான நாள். மிதுன ராசியில் பிறந்தவர்கள் இன்று கிருஷ்ண பகவானை வழிபடுவது சிறப்பு. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. கடக ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் சந்திரன் பயணிப்பதால் வீட்டில் அமைதி குறையலாம். தாயார் உடல்நிலை கவனிக்கவும். சொத்துக்கள் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். வீடு வாகனம் போன்றவை பராமரிப்பு செலவுகள் ஏற்படலாம். தொழிற்சாலையில் வேலை செய்பவர்களுக்கு இன்று வேலை சற்று கடினமாக இருக்கும். ஆட்டோ, டாக்ஸி போன்ற துறைகளில் உள்ளவர்களுக்கு லாபம் இன்று சுமாராகத்தான் இருக்கும். கடக ராசியில் பிறந்தவர்கள் இன்று துர்க்கை அம்மனை வழிபடுவது சிறப்பு. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 2. சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தைரிய வீரியஸ்தானத்தில் சந்திரன் பயணிப்பதால் இன்று நீங்கள் எடுக்கும் முடிவுகள் வெற்றி பெறும். எதிலும் துணிச்சலுடன் செயல்படும் நாள். புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். எழுத்துத்துறை, மீடியா துறை போன்றவற்றில் உள்ளவர்களுக்கு இன்று யோகமான நாள். சகோதர சகோதரி உறவு நன்றாக இருக்கும். மாமனார் வழியில் தனலாபம் உண்டு. சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் இன்று சிவபெருமானை வழிபடுவது சிறப்பு. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 3. கன்னி ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில் சந்திரன் பயணிப்பதால் தனவரவு திருப்திகரமாக இருக்கும். குடும்பத்தில் சிறிய கருத்து வேறுபாடு தோன்றி மறையும்.
பேச்சில் கவனம் தேவை. கொடுக்கல் வாங்கலில் இருந்த இழுபறி நிலை குறையும். சேமிப்பு உயரும். குடும்பத்தில் புதிய நபர்கள் வருகையால் தனலாபம் அதிகரிக்கும். இன்று தங்கள் பேச்சுக்கு குடும்ப உறுப்பினர்கள் கட்டுப்பட்டு நடப்பார்கள். கன்னி ராசியில் பிறந்தவர்கள் இன்று திருமாலை வழிபடுவது சிறப்பு. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. துலா ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசியிலேயே சந்திரன் பயணிப்பதால் மனதில் குழப்பங்கள் தோன்றி மறையும். ஆரோக்கியம் இன்று கவனிக்கப்பட வேண்டிய நாள். புதிய முடிவுகள் தாமதமாக எடுப்பது நல்லது. புதிய காரியங்களை தள்ளி போடுவது நல்லது. புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்குவதில் தடை தாமதம் ஏற்படும். அதனால் இன்று தள்ளி வைப்பது நல்லது. இந்த நாள் சிறு குழப்பம் நிறைந்த நாளாக இருக்கும். துலா ராசியில் பிறந்தவர்கள் இன்று மகாலட்சுமியை வழிபடுவது சிறப்பு. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தில் சந்திரன் பயணிப்பதால் செலவுகள் அதிகரிக்கும். தூக்கமின்மை பிரச்சனை உண்டு. வெளிநாடு தொடர்பான சிந்தனைகள் தோன்றும். நோய்வாய்ப்பட்டு இருப்பவர்களுக்கு மருத்துவ செலவுகள் கூடும். கோர்ட் கேஸ் போன்றவற்றில் இழுபறி நிலை நீடிக்கும். இன்று உடல் சோர்வு என்பது அதிகமாக காணப்படும். பயணங்களின் போது மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் இன்று முருகப்பெருமானை வழிபடுவது சிறப்பு. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 9. தனுசு ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் சந்திரன் பயணிப்பதால் தொழில் மூலம் வருமானம் உண்டு. நண்பர்கள் மூலம் உதவி கிடைக்கும். நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். மூத்த சகோதரர்கள் மூலம் தனலாபம் உண்டாகும். மேடை பேச்சு, பட்டிமன்றம் போன்றவற்றில் தங்களது திறமை வெளிப்படும். தொழில் மூலம் இன்று நல்ல வருமானத்தை ஈட்ட முடியும். தனுசு ராசியில் பிறந்தவர்கள் இன்று தட்சிணாமூர்த்தியை வழிபடுவது சிறப்பு. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. மகர ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மகர ராசியில் பிறந்த தங்கள் ராசிக்கு 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் சந்திரன் பயணிப்பதால் தொழிலில் நவீன வளர்ச்சி உண்டு. வேலை செய்பவர்களுக்கு இன்று உயர் பதவிகள் கிடைக்க வாய்ப்புண்டு. புதிய வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆன்மீக பணிகளில் ஈடுபட இன்று யோகமான நாள். தான தர்மங்கள் செய்வதன் மூலம் உங்களின் கர்மாக்கள் கழியும். மகர ராசியில் பிறந்தவர்கள் இன்று சிவபெருமானை வழிபடுவது சிறப்பு. அதிர்ஷ்ட நிறம் கருப்பு. அதிர்ஷ்ட எண் 8. கும்ப ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்தில் சந்திரன் பயணிப்பதால் வெளிநாடு செல்லும் முயற்சிகள் படிப்படியாக வெற்றி பெறும். தந்தை வழி உறவுகளால் நற்பலன்கள் கிடைக்கும். ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்கும். ஆன்மீக பயணங்கள் செல்ல திட்டமிடுவீர்கள். தந்தை மற்றும் குருமார்களிடம் ஆசீர்வாதம் பெறுவது இன்று அனைத்து பலன்களையும் சிறப்பாக பெற்றுத்தரும். கும்ப ராசியில் பிறந்தவர்கள் இன்று குருமார்களை வழிபடுவது சிறப்பு. அதிர்ஷ்ட நிறம் கருநீலம். அதிர்ஷ்ட எண் 4. மீன ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானத்தில் சந்திரன் பயணிப்பதால் திடீர் மாற்றங்கள் உண்டு. கோர்ட் கேஸ் போன்றவற்றில் வெற்றி உண்டு. உயிர் சொத்துக்கள் கூடிய விரைவில் உங்கள் கைக்கு கிடைக்கும். உடல் நலனில் சிறிது கவனம் தேவை. மன அழுத்தம் அதிகரிக்கும். பயணங்களின் போது மிகுந்த எச்சரிக்கை தேவை. இந்த 8ஆம் வீட்டில் சந்திரன் பயணிப்பதால் மனதில் சிறு குழப்பங்கள் தோன்றி மறையும். நீங்கள் செய்யும் எந்த காரியங்களிலும் தடை தாமதம் ஏற்படும் என்பதால் இந்த நாளை சற்று தள்ளி வைப்பது நன்று. மீன ராசியில் பிறந்தவர்கள் இன்று சனி பகவானை எல் தீபமேற்றி வழிபடுவது சிறப்பு. அதிர்ஷ்ட நிறம் கருப்பு. அதிர்ஷ்ட எண் 3. தொடர்ந்து எங்கள் சேனலுக்கு ஆதரவு தரும் அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி.